ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப பரபரப்பான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றிருந்தக்கூடிய சமயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை விஜய் அவர்கள் மீது வைத்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அவங்க சில விஷயங்களை பேசியது அப்படிங்கிறது சபாநாயகர் தடுக்கவில்லை அப்படின்னும் கூறப்படுகிறது. உண்மையில் சட்டசபையில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக தேமுதிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் என்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்திருந்தாங்க, எந்த கண்டனத்தை வைத்திருக்காங்க, சட்டசபையில் என்ன மாதிரியான விஷயங்கள் அரங்கேறி இருக்கிறது, இது மிகப்பெரிய அளவில் அரசியல் களத்தில் பரபரப்பையும் விவாதத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அவர்களுடைய ராஜகுருவுக்கு அரசு பதவி ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு முதல்வர் விஜய் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேமுதிக எம்எல்ஏவும் பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை வாக்கெடுப்பு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. அப்போது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கண்டிக்கல. தமிழக சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான தீர்மானத்தை முதல்வர் விஜய் முன்மொழிந்தார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வாக்கெடுப்பை நடத்தி வருகிறார். அந்த வகையில் தேமுதிகவின் எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில், முதல்வர் விஜய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரையும் சந்தித்து வாழ்த்து பெற்று வருவது மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுபோல் தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடுவதாக அறிவித்ததும் நல்ல திட்டமாகும். குதிரை பேரம் நடந்ததாக எதிர்க்கட்சிகள் புகாருக்கு விஜய் முதலில் பதிலளிக்க வேண்டும். அவரது வீட்டிற்கு முகத்தை மூடிக்கொண்டு சென்றது யார் என்பதை முதல்வர் விஜய் விளக்க வேண்டும். அதுபோல் விஜயின் ராஜகுருவுக்கு அரசு பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. ராதன் பட்டீல் அரசு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கண்டித்து வருகிறார்கள். உங்களுக்கு ஆஸ்தான குரு என்றால் பர்சனலாக வைத்துக் கொள்ளுங்கள் என பிரேமலதா கடுகடுப்பாகவே பேசியிருந்தாங்க. மன்னார்குடி சுயேட்சை எம்எல்ஏ காமராஜை சபாநாயகர் தனிப்பட்ட தாக்குதல்கள் வேண்டாம் என கூறி தடுத்து நிறுத்தினார். ஆனால் பிரேமலதா பேசியதை அவர் கண்டிக்கவே இல்லை என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. அது மட்டுமின்றி மற்றொரு புறம் தமிழக சட்டமன்றத்தில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக வாக்கெடுப்பின் மீது உரையாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்லசுவாமி தாவிக அரசுக்கு வார்னிங் கொடுத்திருக்கார். செல்லசுவாமி பேசியது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் வகையில் தமிழக மக்கள் தீர்ப்பு அளிக்கவில்லை. அதே போல தமிழக வெற்றி கழகத்தை தனிப்பெரும் கட்சியாக தமிழக மக்கள் தேர்வு செய்திருக்கின்றனர். இந்தியா முழுவதும் தமிழகத்திலையும் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடி வரும் சக்திகளை தமிழக மக்கள் முழுவதுமாக நிராகரித்திருக்கிறார்கள். மறுபுறம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகாவை ஆட்சியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்காமல் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த மறைமுகமாக ஆளுநரின் செயல்பாடுகள் அமைந்திருந்தன. தமிழக மக்களுக்கு தீர்ப்புக்கு மாறாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்படும் ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் நோக்கத்தோடும் தாவேகா மக்கள் நலன் மாநிலத்தின் வளர்ச்சி என்கிற குறிக்கோளோடு நிலையான ஆட்சி அமையும் இந்த அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பது என்று முடிவெடுத்தது. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்த அரசு மக்களின் நலனுக்காக திட்டங்களை அறிவிக்கும் போது அதை வரவேற்கும். அதே சமயத்தில் மக்களுக்கு பாதகம் அளிக்கும் என்றால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கும் தயங்காது. அதே போல தமிழக அரசுக்கு மத்திய அரசிடமிருந்து உரிய பங்கு கிடைப்பதிலையும் பேரிடர், கல்வி நிதி உள்ளிட்டவைகளை பாரபட்சமின்றி கேட்டு பெறுவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆட்சிக்கு உறுதுணையாகவே இருக்கும். இந்த அரசாங்கம் மத சார்பின்மை, எளிய மக்களை உள்ளடக்கிய வளர்ச்சி, கூட்டாட்சி, சமூக நீதி கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கவும், தமிழக சட்டமன்றம் கடைபிடித்து வரும் மாண்புகளை உயர்த்தி பிடிக்கவும், ஏழை எளிய உழைப்பாளி மக்களின் விருப்பத்தை திறம்பட செயல்படுத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தெரிவிக்கிறோம். அந்த வகையில் இந்த அரசுக்கு முழுமையான ஆதரவு அளிக்கிறோம் என்று பேசியிருந்தார். தனது உரையில் மக்களுக்கு பாதகமான செயல்கள்
அமல்படுத்தப்படும் எனில் அரசுக்கு எதிராக கட்சி போராடும் என்று செல்லசுவாமி பேசியிருப்பது சட்டமன்றத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல் நாளே இப்படி வார்னிங் கொடுக்க வேண்டுமா என்று விஜய் அப்செட் ஆகி அடைந்திருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டுமின்றி தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் அரங்கேறி வருவது அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. இது பரபரப்பான விஷயங்களையும் மேற்கோள் காட்டுகிறது அப்படின்னே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் மீது இன்று சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்று வரும் நிலையில் காங்கிரஸ், சிபிஐ, விசிக, IUML உள்ளிட்ட கட்சிகள் இதுவரை ஆதரவு கொடுத்துள்ள நிலையில் தற்போது மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜும் ஆதரவு தெரிவித்திருக்கார். மேலும் அனைவருமே ஆளுநர் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காகவும் பாஜக தமிழ்நாட்டில் புகுந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காகவும் ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய பாமக கட்சியின் எம்எல்ஏ சௌமியா அன்புமணி நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் பாமக விலகி இருக்கும் என்றார். அதோடு அவர் சில கோரிக்கைகளையும் முன்வைத்தார். அதன்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், விகிதாச்சார அடிப்படையில் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும், விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தந்து இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், மருத்துவம் இலவசமாக வழங்க வேண்டும், கனிம வளங்கள் கொள்கைகளை தடுக்க வேண்டும் என்றார். மேலும் தமிழக முதலமைச்சர் விஜய் 717 மது கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளார். இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் மெயின் ரோட்டில் ஒரு கடை மூடப்பட்டால் சந்துக்குள் 4 இருந்து 5 மது கடைகள் திறக்கப்படும். இதனை முதலமைச்சர் விஜய் தடுக்க வேண்டும். ஒரு கடையை மூடிவிட்டால் மட்டும் போதாது, இதற்கு தொடர் முயற்சிகள் வேண்டும் என்றார். சௌமியா அன்புமணியின் இந்த பேச்சை முதலமைச்சர் விஜய் குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டார். மேலும் சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் சில முக்கிய கோரிக்கைகளை முதலமைச்சர் விஜய் குறிப்பெடுத்துக் கொள்வதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமின்றி தமிழகத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் தனிபெரும் கட்சியாக உருவெடுத்து 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனாலும் பெரும்பான்மைக்கு 118 எம்எல்ஏக்கள் தேவை என்பதால் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைத்திருக்காங்க. கடந்த மே 10ஆம் தேதி தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட தவிக தலைவர் விஜய் அன்றைய தினமே இலவச மின்சாரம், பெண்கள் பாதுகாப்பு என 3 திட்டங்களுக்கு கையெழுத்திட்டார். அதேபோல் 9 துறைகளுக்கான அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பிறகு மே 11ஆம் தேதி சட்டசபை தொடங்கப்பட்ட நிலையில் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவியேற்றுக் கொண்டனர். திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்த முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றார். 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்து முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட தவிக தலைவர் விஜய் சட்டசபையில் தனது ஆதரவை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. சட்டசபை முதல் நாளே தற்காலிக சபாநாயகர், 2வது நாளில் நிரந்தர சபாநாயகர், துணை சபாநாயகர் நியமிக்கப்பட்ட நிலையில் 3வது நாள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.